ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே. இதில் வேடன் வேடன் அவங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். வேடனை இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா தமிழர்களும் வேடனை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த வேடன் யார்? இந்த வேடன் தமிழச்சியின் மகன். இலங்கையைச் சேர்ந்த வேடனின் தாய் இலங்கை, தகப்பன் கேரளா. இந்த ஈழத்தமிழச்சியான அகதியாக இந்தியாவுக்கு வருகிறார். அங்கே நீலகிரி என்கிற இடத்துல கொஞ்ச நாட்கள் தங்கியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து கடந்து கேரளாவில் போய் வசிக்கிறார். அங்கே அந்த கேரளா உடைய காதலித்து அவரோட மனம் முடித்து கொள்கிறார். அவருக்கு பிறந்தது தான் நம்ம வேடன். இந்த வேடன் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு கொண்ட ஒருவர், அதாவது வாழ்வன் சொல்கிறோட பாய்ஸ், ஒரு வேகமான பாய்ஸ். எல்லா மனுஷர்களும் எல்லா மனிதர்களும் இருக்காங்கல்ல, இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, எல்லோரும் இருக்கோம். ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலுங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பாடக்கூடிய ஒரு நல்ல வரிகளோடு பாடக்கூடிய திறமை இருக்கிறது. எல்லாருக்கும் சாதிக்கணும்னு சொல்லி திறமை இருக்குது. ஒவ்வொரு விதத்தில் சாதிக்கணும்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு அறிவுகளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் ஐடி கம்பெனியில் நிறைய பேர் ஏன் பாடுறவங்க எத்தனை பேரும் கீழே, அதாவது சரியான ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குங்க. ஏன்னா இறைவனுடைய வரங்கள் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பேர் புகழ் உள்ள ஒரு திறமை இருக்கிறது. இந்த யூடியூப் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நல்ல திறமை கண்டிக்கலாம். நீங்கள் திறமைன்னு நினைங்க, இன்றைக்கு கோழைகள் நினைக்காதீங்க. நீங்கள் கோழைகளுமே இன்றைக்கு நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் ஜெயிக்கத்தான். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த வேடன் ஒரு பாடல்களை எழுதுகிறார். அந்த பாடல் பட்டி தொட்டி அனைத்து கிராமங்களிலும் போய் சேர்கிறதுங்க. எல்லா இடத்துலையும் போய் சேர்கிறது மட்டும் இல்லை, அடுத்து பிஜேபி ஆள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் மேலே கொஞ்சம் கேஸை போடுறாங்க. அடுத்து கஞ்சா வழக்கில் தூக்கி கேஸை போடுறாங்க. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த வேடன் என்ன செய்ய முடியலன்னா அழிக்க முடியல. பிஜேபினால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னு சொல்லவா, கட்சிக்காண்டி இல்லை, பிஜேபி மட்டும் இல்லை, எந்த அரசியல்வாதிகளும் யாராவது மேலே வந்தான்னு அவனை அழிக்கத்தான் பார்ப்பாங்க. நீங்களுமே மேலே வர்றதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களை எப்படினாலும் அழிக்கணும், உங்களை கொல்லணும், ஏதாவது பண்ணணும், இதே பொழப்பாத்தான் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்குது. கட்சிக்காக சண்டை விடுறது கிடையாதா? கட்சிக்காக பார்த்தீங்கன்னா அடிச்சு பணத்துக்காக சண்டை, ஒவ்வொரு இடங்களில் சண்டையாக தான் இருக்கும். விவாதம் மேடைன்னு சொல்லி வைப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா சண்டையாக தான் இருக்கும். அதே மாதிரி எஸ்டிங்கான வழக்குகளை வேடன் அவர்கள் மீது போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. போலீஸு அந்த வேடன் என்ன செஞ்சிருச்சுங்க, பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு நேரம் என்ன செஞ்சா போலீஸை கொண்டு போய் அடைச்சி விட்டாங்க. அடைச்சதுக்கு அப்புறங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கை, எந்த வேடனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களோ அந்த வேடை பேர் புகழோடு வெளியே சிறைச்சாலை அடிமையாக போகிறாங்க. அடிமை மாதிரி இழுத்து போகிறாங்க, விலங்க போட்டு கொண்டு போகிறாங்க. வெளியே வரும்போது எப்படி வராங்க பாருங்க. பல மாணவிகள் ஒன்று சேர்த்துக்க வாலிபனை ஒன்றுமே, பாய்ஸை கேர்ள்ஸை ஒன்றுமே செய்ய முடியாத மாணவர்களை தொட்டினா நீங்கள் செலுத்தீங்க. அரசியல் கட்சிகள் மாணவர்களினுடைய யுத்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. வரலாறுகளை போய் படித்து பாருங்கள். கல்லூரி மாணவர்களை தொட்டாலும் சரி, ஸ்கூல் பிள்ளைகளை தொட்டாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் எந்த ஆடையை இழுக்க நினைச்சினா உங்கள் ஆடை இழுக்கப்படும், உங்கள் ஆடைகள் இழுக்கப்படும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாணவன் மேலே கையை வச்சினாலும் சரி, பொய் வழக்குகளை போட்டினாலும் சரி தான், ஒன்றுமே நடக்க முடியாது. ஒரு சின்ன நீங்கள்
சின்ன பூச்சி தான் சொல்லி அமைக்கிறீங்க. அந்த சின்ன பூச்சி கரப்பாம்பூச்சி என்ன செஞ்சோம்னா பெரும் பிம்பத்தையே ஏற்படுத்திடும். அதே போல தாங்க நீங்களும் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த வேடன் சாதிச்சதை உலக புகழ் பெற்றிருக்கார். உலக புகழ் பெற்றிருக்கிறார். அவன் தாய்க்கு பெருமை சேர்த்திருக்காரு, தந்தைக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. அவர் வாழ்ந்த ஈழத்து இலங்கை மக்களுக்கு பெருமை சேர்த்திருக்காரு, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவர் உலகமெங்கும் அவருடைய புகழ் உச்சம் தொட்டிருக்கிறது. ஒரு சாதாரண குடிசையில் வாழ்ந்தவர், சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்த நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழ்கிறீங்களா? பயப்படாதீங்க. சாதாரண குடும்பம்னு நினைக்காதீங்க. உனக்கு அறிவு இல்லை, எது இல்லை, அதெல்லாம் கோழைகள் சொல்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. சாதிக்க பாருங்க, நீங்களே சாதனையாளர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்குது. நீங்கள் ஒன்றும் படிப்பறிவு இல்லாத ஆட்கள் இல்லையே. படிப்பறிவு இல்லைன்னாலும் சாதிக்க முடியுங்க, படிப்பு இல்லைன்னாலும் சாதிக்க முடியும். ஏன்னு சொன்னால் படிப்பறிவு இல்லாதவர்கள் பாடல்கள் அதிகமாக, இந்த வேடன் அதிகமாக படித்ததெல்லாம் கிடையாது, 12th படிச்சிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை அரசியல்வாதிகள் அவர் காலி கீழே கிடந்த மாதிரி கிடக்கிறார்கள். எப்பயாவது அவர் கையெழுத்து போடுவாரா, அவர் வருவாரா, நம்ம பேர் வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க. நிறைய திரை உலகில் இருந்தாலும் சரி, எத்தனையோ பேரை காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் காலடிகளை வந்து அநேகர் தேடி நீங்கள் மீட்டிங் நடத்துங்க, நீங்கள் வந்து பாடுங்க, நீங்கள் வந்து பேசணும், நீங்கள் வந்து கருத்தரங்கு நடத்தணும் அப்படின்னு உங்களையெல்லாம் கேட்க போகிறாங்க. அப்படி கேட்கணும்னா நீங்கள் நல்லா படிக்கணும். மாணவர்கள் மேலே எழும்பி நீங்கள் வரணும். மாணவர்கள் மேலே எழும்பி வரணும். மாணவர்கள் தான் வருங்கால இளைஞர்கள். அப்துல் கலாம் சொன்னாங்க, சாதிக்கிற திறமை உங்கள்கிட்ட தான் இருக்கிறது. மாணவர்களே, இதை கேட்குற மாணவர்கள் எழும்புங்க. வேலை செய்கிற யாராக இருந்தால், ஒர்க் பண்ணுகிற யாராக இருந்தால், கடைகளில் வேலை செய்யணும், உங்களுக்கு திறமை இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். என்னென்ன திறமை இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள். மாணவர்கள் மட்டும் கிடையாது, கல்வி படிக்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் கவனமாக இருங்க. எதிலையும் சாதிக்கக்கூடிய திறமையை மட்டும் கவனம் செலுத்துங்க. விஜய் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாதிக்கிறவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ ரொம்ப விஜய் சாரை ரொம்ப மதிச்சு, உண்மையிலே விஜய் சார் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களை நான் மதிக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் என்றைக்கு ஒரு சிறப்பாகத்தான் இருக்கட்டும். ஸோ அதே மட்டும் போல் நீங்கள் எடுத்து வைக்கிற அதே மாதிரி அடிகள் சோசியல் சர்வீஸ் செய்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மக்களுக்கான சர்வீஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எத்தனை தடை வந்தாலும் கீழே மட்டும் விழுந்துடாதீங்க. அவன் கண்டவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காதீங்க. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற யாராக இருந்தாலும் துப்புரவு தொழிலாளர்கள் நீங்கள் எதுக்கு குப்பையை ஒதுக்குறோம் அதை ஒதுக்குறோம் கவலைப்படாதீங்க. நீங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திறமை இருக்குங்க. உங்கள் திறமையை கட்டி கையை கட்டி நிற்கிறதுக்கு பல பேர் வர்றான். நீங்கள் திறமைசாலிகள். அதே போல் கடைகள் வைத்திருக்கிற நபர்களாகட்டும், அடுத்த திரை உலக நண்பர்களாகட்டும், டைரக்டராகட்டும், இயக்குநர்களாகட்டும், நீங்களும் திறமையானவர்கள் தான். அதே போல் இந்த பூமி ரொம்ப பெருசு. ஸோ உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நானுமே யூடியூப்பில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், திரையுலகில் சேரணும்னு சொல்லி. ஸோ எனக்கு வழிகள் இருக்கிறது, மீனவர்களை குறித்து வழிகள் இருக்கிறது. ஸோ உங்கள் பிரபாகரன், நீங்கள் எந்த காரியம் வந்தாலும் தைரியமாக வேடனை போல வெல்லுங்கள். வேடன் வாழ்க்கை முன் உதாரணம். உங்கள் பிரபாகரன்.